பிரைஸ் லார்ட். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்வாராக. வரப்போகிற இயேசு சுவாமி காலம் தாமதமின்றி சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வருகைக்கு ஆயத்தமாகும். அநேகரை ஆயத்தப்படுத்தும். இன்றைய நாளில் கூட ஒரு ரசனை பார்க்கலாம். மத்தேயு 5:22. தன் சகோதரன் நியாயமில்லாமல் கோபித்து கொள்ளுகிறவன், தன் சகோதரன் வீணன் என்று சொல்லுகிறவன், தன் சகோதரனை மூடன் என்று சொல்லுகிறவன் நரகத்துக்கு நேராய் போவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தன் சகோதரனை வீணன், வேஸ்ட் என்று சொல்றதை ஆண்டவர் அனுமதிக்கிறதில்லை. கர்த்தருடைய சாயல் இருக்கிற எந்த மனுஷனையும் வீணன் என்று சொல்லக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு அநேக ஜனங்கள் தீட்டு என்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நான் மேல் ஜாதி, இவன் எஸ்சி கேஸ்ட், இவன் கீழ் ஜாதியுள்ள ஒரு மனிதன், தீட்டுள்ளவன் அப்படின்னு பார்க்குற அநேக ஜனங்களை நான் பார்த்துருக்கிறேன். அநேக கிராம பகுதியில் நான் பார்த்துருக்கிறேன். வெளியாட்கள் பண்ணுற காரியங்கள் பெரிய விஷயம் கிடையாது. ஆமாம். ஆனால் இன்னைக்கு சபைகளிலே ஜாதி பார்க்குற ஒரு அவலம். தமிழ்நாடு சபைகளில் ஓரிரு சபைகளிலே மேல் ஜாதியினருக்கு அறுக்கை சீட்டில் அமர்த்துவதும், கீழ் ஜாதியினரை தரையில் அமர்த்துவதும் பார்த்திருக்கிறேன். ரொம்பவும் அருவருக்கத்தக்கது. கர்த்தருடைய பார்வைக்கு மனம் திரும்புங்கள். ஜாதி பார்க்கிற ஒரு கிறிஸ்துவனே இல்லை. முக்கியமாய் அவன் மனுஷனே அல்ல. ஆமாம். இன்னும் இந்த 2022 வருஷ நாட்களிலும் கூட ஜாதி பார்க்கிற அநேக வாலிபர்கள், அநேக பட்டதாரிகள், படித்தவர்கள், முன்னோர்கள் பார்த்தார்கள். காரணம், போதுமான படிப்பறிவு இல்லை. இன்னைக்கு இவ்வளோ டெக்னாலஜி, இவ்வளோ படிப்பறிவு, இவ்வளோ மாற்றங்கள் இருந்தாலும் இன்னும் அநேகர் பேருக்கு பின்னாடி ஜாதிகள் போட்டுக்கொள்வதும். ஹல்லேலூயா. மனம் திரும்பு சபையே, மனம் திரும்பு என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். ஆமாம். பைபிளில் எந்த இடத்துலையுமே ஜாதி பார்க்கணும்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆண்டவர் சொன்னது, உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசி. பிறர்னு சொல்லிட்டாலே அது இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்துவனாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், புத்திஸ்டாக இருக்கலாம். இதெல்லாம் பிறர். மேல் ஜாதியாக இருக்கலாம், கீழ் ஜாதியாக இருக்கலாம், கீழ் ஜாதியோட இன்னும் கீழ் ஜாதியாக இருக்கலாம். எந்த ஒரு மனுஷனாக இருக்கலாம். ஆரோக்கியமான மனுஷனாக இருக்கலாம், இல்லை குஷ்டமுள்ள ஒரு மனுஷனாக இருக்கலாம், வியாதி உள்ள ஒரு மனுஷனாக இருக்கலாம். எந்த மனுஷனையும் நேசி அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த காரியத்தை விட்டுட்டு இன்னைக்கு ஜாதி பார்த்து கொண்டு இருக்கிற அவலம் கிறிஸ்துவத்துக்குள்ளே இருக்குது. பணம் இருக்கிறதுக்கு ஒரு மரியாதையும், பணம் இல்லாதவருக்கு ஒரு மரியாதையும் சபைகளில் நடந்து கொண்டு இருக்குது. எவ்வளவு கேவலம் இது! மனம் திரும்பு சபையே, மனம் திரும்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சீக்கிரம் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார்.